இந்த ஜெயில இருக்கிறதுலே ரொம்ப இளமையான கைதினா இந்த குட்டி பையன் தான். இவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இருக்க வார்டன் கூட இவனை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த குட்டி பையன் அவனோட அம்மா கூட தான் அங்க வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப அந்த குட்டி பையனுக்கு பிறந்த நாள் வருது, அதனால எல்லாரும் சின்னதா ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஒரு போட்டோவை எடுத்துக்கிறாங்க. அந்த நேரமா பார்த்து ஒரு ஹையர் ஆபீசர் அந்த ஜெயிலை செக் பண்ண வராங்க. இவங்க செலிப்ரேஷனை பார்த்து திட்டிட்டு அவங்க எல்லாம் வெளில அனுப்புறாங்க. அவங்க போறப்போ ஒரு கேமராவும் போட்டோ விழுது. அதை பார்த்துட்டு இது யார் எடுத்துட்டு வந்ததுன்னு கேக்குறாங்க. அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் இது என்னோட தான், நான் தான் எடுத்து வந்தேன்னு சொல்றாங்க. அதை பார்த்தது நம்ம ஹீரோயினை பார்த்து ஜெயில வந்து நானும் அவனை குழந்தை பெத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு போயிடுறாங்க. அந்த வார்த்தை ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கப்போ அவளோட புருஷன் அவளை அடிக்க வருவான். தற்காப்புக்காக அவனை பிடிச்சி தள்ளி விடுவா. அப்போ அவன் இறந்து போயிடுவான். அதனால 10 வருஷம் ஜெயில் தண்டனை அவளுக்கு கிடைச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெயிலே அந்த குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை 2 வயசு வரையும் அம்மா கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப அவ கூடவே இருந்துட்டு இருக்கான். இப்ப ஜெயில ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அங்க நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க. அதை பார்த்தது ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆகி கை தட்டிட்டு இருக்கா. அப்போ அவனோட குழந்தையும் பயங்கரமா கை தட்டுறான். அதை பார்த்தது அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் போறதுக்குள்ள அவனுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு அங்க இருக்க வார்டன் கிட்டையும் போய் கேக்குறா. அவரும் சரின்னு சொல்றாரு. நீ மட்டும் இதை சரியா செஞ்சுட்டேன்னா உன் புள்ள கூட நீ ஒரு நாள் ஃபுல்லா ஜாலியா வெளியே சுத்தலான்னு சொல்றாரு. இவளும் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு செம்மையா பிராக்டிஸ் பண்றா. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற நாளும் வருது. இவன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். அந்த குழந்தைக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. குழந்தை சிரிக்கிறத பார்த்து இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போயிட்டு நான் இன்னைக்கு ஜாலியா என் பையன் கூட வெளியே போறேன்னு சொல்றா. அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் சோகமாவே இருக்காங்க. ஆக்சுவலா அன்னைக்குதான் அந்த குழந்தைய அடாப்ட் பண்றதுக்கு வரேன்னு சொல்லிருப்பாங்க. ஜெயில இருக்க எல்லாரும் பயங்கரமா அந்த குழந்தைய பிரிய போறது நினைச்சு அழறாங்க. அது கேட்ட ஹீரோயின் ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப அவகிட்ட இருக்க ஒரு டைரி எடுத்து வந்து கொடுத்து இதை அடாப்ட் பண்ற அந்த அம்மா கிட்ட கொடுங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து வளர்ந்த வரைக்கும் உள்ள போட்டோஸ் இதுல இருக்கு, அது அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்குறா. இப்ப அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வரா. குழந்தையோட பார்த்து பாய் சொல்லிட்டே இருக்க, அம்மா திரும்ப வந்துருவாங்கன்னு. இப்ப கொஞ்சம் தூரம் வெளில போயிட்டு மறுபடியும் ஓடி வந்து பாக்குறான். அந்த குழந்தை பயங்கரமா அழறான். அப்ப அவளோட புது அம்மா அவனை தூக்கி சமாதானப்படுத்துறா. இப்ப அடுத்த வருஷம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. ஆனா ஹீரோயினால மட்டும் பாடவே முடியல. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ குழந்தைய நினைச்சு. இப்ப 4 வருஷம் கழிச்சு அவங்களோட டீம் செமையா ஃபேமஸ் ஆகுது. அதனால வெளியே உள்ளவங்க எல்லாம் கூட ஜெயில வந்து அவங்க பாடுறத பாக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப அவங்க பாடிட்டு இருக்கப்போ லைட் ஆஃப் ஆகுது. அதே நேரத்துல கொஞ்சம் குட்டி குழந்தைங்க எல்லாம் கையில மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு குட்டி பையன் ஹீரோயினோட கையை வந்து பிடிக்கிறான். அந்த பையன் கையில ஒரு மச்சு இருக்கும். அதை பார்த்தோன்னே இது தன்னோட குழந்தைதாங்கிறத அவ கண்டுபிடிச்சிடறா. ஹீரோயினும் அவனோட பையனை மீட் பண்றா. அப்ப நான் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு அவன் சொல்றான் நீ என்னோட ஆன்டின்னு சொல்றான். இது கேட்டது அவளுக்கு ஒரு பக்கம் அழகியா இருந்தாலும் தன்னோட குழந்தைய ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்கன்னு சந்தோஷமா இருக்கு. அவன் 4 வருஷமா இருக்க போட்டோ இருக்க ஒரு டைரியை அவகிட்ட கொடுத்துட்டு போறான். அதை பார்த்து ஹீரோயினும் பயங்கரமா ஃபீல் பண்றா.